ஒரு பைக் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரி எம்டியான ரோடை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள் இருக்குது, சைடில் வீடெலாம் இருக்குது, ஆனால் ரோட்டில் ஆளே இல்லை. வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல கூட இதோட அதிகமான வண்டி வரும், அவ்வளோத்துக்கு கம்மியான வண்டி தான் ரோட்டில் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் ட்ரெக்கு. இந்த ட்ரெக்கில் வந்து நிறைய மங்கீஸ் இருக்கும், அதனால தான் வந்து இதோட பேர் வந்து மங்கி ட்ரையல். இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே ஏறணும், 1/2 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராபியில் பைக் ரெண்டல் எடுக்கிறது எப்படி, பைக் ரெண்டல் எடுத்ததுக்கப்புறம் மங்கி ட்ரையலும் பைப்லாங் பீச்சும் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் பார்க்க போகிறோம். என் கூடவே வாங்க, எல்லாத்தையும் சேர்ந்தே பார்க்கலாம். நம்ம வந்து பைக் வாடகை எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கோம். காலையிலே வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு போனோம், மிஸ்டர் பாய். அவர்கிட்ட தான் வந்து இந்த மொத்தம் பைக்கு ப்ளஸ் வந்து இந்த ட்ரிப்பும் வந்து நிறைய ஐலாண்ட் ஹாப்பிங் ட்ரிப் இதெல்லாம் வந்து இவர்கிட்ட தான் நம்ம எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பைக் பார்த்தீங்கன்னா வந்து 200 தாய் பாத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 200 தாய் பாத்துனா வந்து நமக்கு வந்து ஒரு 480 ரூபா அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வேறு 250க்கும் இருக்குது, 250 ருபீஸுக்கும். அதுக்கு வேறு செட் ஆஃப் பைக்ஸ், அதாவது 125cc 100cc பைக்ஸ் வந்து 200 தாய் பாத். இப்போது 125cc அப்படிங்கும்போது வந்து ஒரு 500 ருபீஸ் இந்தியன் மணியில் வருது. அதுக்கு மேலே உள்ள ப்ரைஸஸ்லேயும் இருக்குது. நம்ம எனிவே வந்து நமக்கு 100cc போதுமே. நம்ம ஊரில் எல்லாம் வந்து அதான் நம்ம டிஓலாம் வந்து 100cc தான் ஓட்டுறது. ஸோ அதனால் அதான் வந்து நம்ம எடுத்தோம். அது வந்து ரொம்ப சீப்பும் கூட. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு மேலே ப்ரைஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா அது வந்து ஓவர் ப்ரைஸ்டு. 200 தாய் பாத் தான் வந்து இங்கே உள்ள கரெக்டான ப்ரைஸ். அது நம்ம ஒரு பைக் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்குன்னா, நம்மளோட பாஸ்போர்ட்டு இல்லை ஒரு 3000 தாய் பாத். இது வந்து அட்வான்ஸாக அவங்க டெபாசிட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. வச்சுட்டு வந்து பைக்கை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க வந்து அதை திரும்ப கொடுத்துருவாங்க. அப்படி தான் நம்மகிட்ட சொன்னாங்க. நம்ம ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொன்னான். அதனால் எனக்கும் தெரியாது அதை பற்றி. அதனால நம்ம வந்து 3000 தாய் பாத் வந்து டெபாசிட்டாக கொடுத்துட்டு நம்ம வந்து வண்டி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பைக்கை பார்த்துருக்கோம். இந்த பைக்கில் தான் நான் வந்து வாடகைக்கு எடுத்திருக்கோம். இந்த பைக்கோட ரெண்ட் தான் நான் சொன்னது வந்து 200 ருபீஸ். 200 தாய் பாத் இந்தியன் மணியில் வந்து 460 ருபீஸு. இது வந்து 2 ஹெல்மெட்டும் வந்து அவங்க கூட கேட்கணும். ஏன்னா ஹெல்மெட் இல்லைன்னா வந்து 500 ரூபா ஃபைன் ஆகும் ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட்டும் வந்து அது கூடவே வந்து நம்ம கேட்டு வாங்கணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று ரெசீட்டை வந்து மறக்காமல் வாங்குங்க. இதில் வந்து எல்லா பேப்பர்ஸும் வந்து வண்டியில் இருக்கான்னு ஒரு தடவை வந்து அவங்கள்ட்ட கேட்டு செக் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேஸ் வந்து இவங்க எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க. கேஸ்னா பெட்ரோல் தான். பெட்ரோல் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிருப்பாங்கன்னா வந்து ஒரு 1 லிட்டர் போட்டிருப்பாங்களாம். 1 லிட்டர்னா ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து வரைக்கும் போகுமா. ஸோ நம்ம வந்து முடியும் போது அதே மாதிரி ஒரு லிட்டர் போட்டு கொடுக்குமா. ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க நம்மகிட்ட. ஸோ நம்மளை வந்து பக்கத்துலேயே கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் தான் அப்படின்னாங்க. ஸோ வாங்குகிறோம், நேராக வந்து நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம், சுற்ற போகிறோம். இதான் வந்து பிளான். வெளிநாட்டில் அங்கே இருக்கிற ஆட்கள் மாதிரி பைக்கில் சுற்றுறது உண்மையை சொல்லணும்னா ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. நேராக பெட்ரோல் பங்குக்கு போனோம், பெட்ரோலை ஃபில் பண்ணோம். மினிமம் 60 பாத், அதாவது 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். நம்ம 200 பாத்துக்கு பெட்ரோலை போட்டுட்டு ஃப்ரானாங்காங்கிற ஒரு இடத்த நோக்கி வண்டியை விட்டோம். கிராபி ரொம்ப அழகான ஒரு இடம். ஆனாங் ஏரியாவில் ரோடுக்கு சைட்லேயே ரொம்ப தூரத்துக்கு அழகான பீச் இருக்கும். கொஞ்சம் டவுனை விட்டு வெளியே போனால் ரோடுக்கு 2 சைடும் மலைகளும் காடுகளும் வேற லெவலில் இருக்கும். நம்ம போய் இங்கே உட்காந்துருக்கோம்னா பக்கத்துலேயே வந்து ஃப்ரானாங் கேவ் பீச்சுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம ரூமில் இருந்து ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ். நாங்கள் வந்து வந்தோம். அந்த நேரத்தில் வந்து ஸ்வேதாக்கு பயங்கரமாக பசிச்சுது. அதனால் வந்து இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு தட்டுக்கடை மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பில் வந்து உட்காந்து இன்னொரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால நான் வந்து வரும்போதே வந்து நாங்கள் வந்து 2 பேக்கெட் ஸ்நாக்ஸ் வந்து விவரமாக கொண்டு வந்துட்டோம். எப்போது பசிச்சுன்னா நம்மளே சாப்பிட்டுக்கலாம், யாரும் நம்பி இருக்க வேணாம் அப்படின்னு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரோம். இது வந்து ஃப்ரானாங் கேவ் வந்து ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரி செட்டப்னு நினச்சி தான் வந்தோம். இங்கே பார்த்தோன்னா வந்து ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. அங்கே போட்டிங் இருந்துச்சு. மேபி அங்கே இருந்து நாங்கள் கூப்பிட்டு போவாங்களா எப்படின்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா இடமே 4:30 எல்லாம் க்ளோஸ். ஆமாம், யூசுவலி 6 அந்த மாதிரி தானே க்ளோஸ்டாக இருக்கும். இங்கே வந்து 4:30 அப்படின்னு போட்டுருந்துச்சு. எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கு. ப்ராபப்லி பிகாஸ் எல்லாமே ஐலாண்ட் ட்ரிப் அந்த மாதிரினால 4:30 தண்ணி போட்டு அப்படிங்கிறதுனால 6க்கெல்லாம் ரிட்டர்ன் வர முடியும். அதனால இருக்கலாம் ப்ராபப்லி. எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ் பை 4:30. ஆனா இது வந்து 6 o'clock வரைக்கும் ஓப்பன் போட்டு இருந்தது. அதனால வந்தோம். அங்கே கூவி வித்துட்டு இருந்தான் போட்டிங் டிக்கெட்டை. அப்போ இது முடிச்சு நம்ம நேரம் கூவி இந்த மாதிரி எம்டியான ரோடை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள் இருக்குது, சைடில் வீடெலாம் இருக்குது, ஆனால் ரோட்டில் ஆளே இல்லை. வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல கூட இதோட அதிகமான வண்டி வரும், அவ்வளோத்துக்கு கம்மியான வண்டி தான் ரோட்டில் இருக்குது.
பிரானாங் பீச்சுக்கு போனோம். பீச் இல்லை ஆக்சுவலாக, அது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆனால் வந்து அங்கே வந்து லேட் ஆனதுனால போட்டிங் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போனதுனால லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் இடமான மங்கி ட்ரையல்ஸுக்கு வந்தோம். மங்கி ட்ரையல் வந்து பாய்ப்லாங் அப்படிங்கிற பீச் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா அவனாங் பீச்சில் இருந்து ஒரு ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் சவுத் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மங்கி ட்ரையல்ஸுக்கு வந்து போகிறோம். இங்கே வந்து இதுக்கு ஏன் பேர் மங்கி ட்ரையல்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஒரு சின்ன ட்ரெக்கு மாதிரி ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கு. இந்த ட்ரெக்கில் வந்து நிறைய மங்கீஸ் இருக்குமா, அதனால தான் வந்து இதோட பேர் வந்து மங்கி ட்ரையல். நம்ம வந்து ஏறிட்டு இருக்கோம். இதை வந்து அவ்வளோ ஈஸியான கிளைம்பாக இல்லை. ஃபுல்லாக வந்து மரத்தில் செஞ்ச படிகள் இருக்குது. ஆனால் வந்து ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குது மேலே ஏறுற தூரம். ஆக்சுவலாக வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 1 கிலோமீட்டரும் பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. அதனால் அப்படி ஒரு செவரில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மேலே போக போக வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம போனது வேறு சன்செட் டைம்ங்கிறனால சொல்லவே வேணாம். அவ்வளோ தூரம் அந்த ஹைட்டில் மூச்சு இறக்க ஏறினது 100% ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது நம்ம வந்து இந்த இதில் வந்து ஏறி தான் மேலே போனோம். ஸோ ஏறி போகிறதுக்கே கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி லைட்லாம் போட்டிருக்காங்க, நைட்டும் வரலாம் போல். நைட் வந்தால் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வரது தான் கரெக்டாக இருக்கும், சன்செட்லாம் பார்க்குற மாதிரி. லைட்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து அதான் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப லேட்டாக வந்தோம்னா நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் முடியாது. நம்ம இங்கே வரதா இருந்தால் ஒரு 6 o'clock கண்டிப்பாக வரணும். நம்ம இப்போ நிற்கிறது தான் வந்து மங்கி ட்ரையல் பீச். அதாவது மங்கி ட்ரையலோட எண்டில் இருக்கிற பீச். இது வந்து நம்ம வரும்போது வந்து 6 மணி ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டில் அந்த பீச்சில் இருக்கும் கொஞ்ச நேரம் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே விட்டார். அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சன்செட்டு கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருந்தா சன்செட்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே இருக்கிற அந்த தாய்லாண்டோட ஃபேமஸான அந்த ராக் ஸ்ட்ரக்சர், அது நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குது. அது ஒரு மாதிரி சின்ன சின்ன வெட்டுகளோட ஒரு வித்தியாசமான ஷேப்ல எல்லாம் இருக்கிற பாறை. அந்த பாறை தான் இந்த பீச்சுக்கு, அதாவது இந்த கடலுக்கு நடுவுலையும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பீச். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தன். அந்த ட்ரெயிலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம், மங்கியை நம்ம பார்க்கவே இல்லை மங்கி ட்ரெயிலில். இவ்வளோ நேரம் நடந்து வந்தோம். மேபி லேட் ஆனதுனால மங்கி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வரும்போதே 6 o'clock தாண்டிடுச்சு. அதனாலே ஒன்றும் தெரியல, நிறைய மங்கிஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப இதில் ஏற போகிறோம். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இறங்குறதுக்கும் வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே ஏறணும், 1/2 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். ஸோ நம்ம இப்போ ஏற போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஏற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைடில் போய் பார்க்கலாம், அந்த பீச்சில் பாப்லாங் பீச்சில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னா வந்து பாய்ப்லாங் அப்படிங்கிற ஒரு பீச்சில். பாய்ப்லாங்கிறது கிராபி ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம். ரொம்ப அழகான க்ரௌட் இல்லாத ஒரு பீச். சின்னதாக 1-2 கேஃபேஸ் தவிர காமான ரொம்ப அழகான ஒரு பீச். இவ்வளோ தான் இங்கே இருக்குது. இங்கே நம்ம பார்த்த சன்செட் இதுவரை நம்ம பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்செட்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம வந்து பைக்கை வாடகைக்கு எடுத்தோம். அப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். நாங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து போட்டிங் க்ளோஸாக இருந்துச்சு. அதனால வந்து நெக்ஸ்ட் மங்கி ட்ரையல் வந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்ப்லாங் அப்படிங்கிற பீச். இந்த பீச் வந்து ரொம்ப காமா, ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இருந்து இங்கே வந்தோன்னா நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு செட்டப்பில் ரொம்ப சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம நேராக இங்கேருந்து நம்மளோட ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சொன்னாங்க. ஸோ அங்கே போகிறோம். அது ஒரு பெரிய ஹோட்டலில், பெரிய நைட் மார்க்கெட் அப்படின்னாங்க. ஸோ நேராக நம்ம அங்கே போகிறோம். அங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்டு, லோக்கல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் செட்டில் ஆயிரும். இதுதான் வந்து இன்னைக்குள்ள டே. நாளைக்கு வந்து நிறையவே பிளான் இருக்குது, நிறைய இடங்கள் போகிறதுக்கு. அது வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம், அப்படி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.